அஸ்மத்குருப்யோ நமஹ. முதலாழ்வார் பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதியில் 84 பாசுரங்கள் இதுவரை அனுபவித்தோம். இன்றைக்கி மேலே சேவிக்கலாம். படிக்கண்டரிதியே பாம்பனையினான் புட்கொடிக்கண்டரிதியே கூறாய், வடிவில் பொறி ஐந்தும் உள்ளடக்கி போதொடு நீரேந்தி நெறி நின்ற நெஞ்சமே நீ. படிக்கண்டரிதியே பாம்பனையினான் பொற்கொடிக்கண்டரிதியே கூறாய், வடிவில் பொறி ஐந்தும் உள்ளடக்கி போதொடு நீரேந்தி நெறி நின்ற நெஞ்சமே நீ. படி அப்படின்னா திருமேனி. திருமேனி அறிவாயோ அரிதியே. பகவானை பெறுவதற்கு நல்ல வழியில் நின்று புலன்களை வென்ற நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, நீ புலன்களை வென்று விட்டாய். பகவானை பெறுவதற்கு பகவானை அடைவதற்கு நல்வழியில் நின்று புலன்களை வென்ற நெஞ்சமே, பெருமானுடைய திருமேனியை நீ கண்டு அறிவாயோ. திரு அனந்தாழ்வானாகிய படுக்கையை உடைய அந்த பெருமான், அவன் கொண்ட கருடக் கொடியைத்தான் நீ அறிவாயோ. புட்கொடி கண்டறிதியே அறிவாயோ. இல்லை, இதை கூறுவாய். உருவமற்றவைகளான இந்திரியங்களை கிளம்பாமல் அடக்கி, அந்த இந்திரியங்கள் வெளி விஷயங்களில் போகாமல் அடக்கி, அந்த பெருமாளை ஏற்றுவதற்காக மலர்களும் தூநீரும் ஏந்துகிறாய் நீ. போதோடு அப்படின்னா மலர்களோடு, திருமஞ்சன நீரோடு, அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் திருமஞ்சனம், இந்த மாதிரி தூநீரும் ஏற்றுகிறாய். பிரம்ம கடிக்கின பாதமுன்னு அந்த பாதத்துக்கு திருமஞ்சனம் பண்ண. படிகண்டரிதியே பாம்பனையினான் புட்கொடிகண்டரிதியே கூறாய், வடிவில் பொறி ஐந்தும் உள்ளடக்கி, இந்திரியங்களை வெளிக்கிளம்பாமல் அடக்கி அவனை ஏற்றுவதற்காக போதொடு நீரேந்தி நெறி நின்ற நெஞ்சமே நீ. பகவானை பெறுவதற்கு நல்வழியில் நின்று புலன்களை வென்ற நெஞ்சமே என்று அனுபவிக்கிறார் சுவாமி. நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா, வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றி இனி. நீயும் திருமகளும் நின்றாயால். திவ்ய தம்பதி. ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம். ஆசிரயண வேளையிலும் போக வேளையிலும் லக்ஷ்மி விசிஷ்டனான ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன், லக்ஷ்மியுடன் சேர்ந்த திவ்ய தம்பதி சேர்த்தி தான் நமக்கு சேஷி ஸ்ரீயப்பதி. நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா, வாசல் கடை கழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைக்கழியே பற்றி இனி. தமது திருவுள்ளத்தை குறித்து பெருமானை நீ அனுபவிக்கவில்லையே என்று கூற, பெருமான் பிராட்டியுடன் சேர்ந்து திவ்ய தம்பதியாய் இவர் இருந்த இடத்திற்கு வந்து நின்றான். கண்டதொரு மலையை உயர்த்தி கொடிய மழையை தடுத்த கோவர்தன மலையை உயர்த்தி கொடிய மழையை தடுத்த நீர்மை உடையனே, பரம சௌலபியனே, நீ திருமகளுடன் இடைக்கழியில் நின்றாய். அத்திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பேயாழ்வார் முதல்ல தாயாரை பார்க்குறார், அப்புறம்தான் பெருமாளுடைய திருமேனியை பார்க்குறார். அவருடைய ஸ்ரீ வக்ஷஸ்தலத்தில் தாயாரை கவனிக்கிறார் பேயாழ்வார். நீ திருமகளுடன் இடைக்கழியில் நின்றாய். நீயும் திருமகளும் நின்றாயா. என்னிடம் கொண்ட பிரேமத்தாலே அங்கேயே நின்றாய். வாசலிலும் வரவில்லை, உள்ளேயும் புகவில்லை. எங்களுடன் கலந்த உகப்பாலே நீ இடைக்கழியிலேயே நின்றாய் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா, வாசல் கடை கழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைக்கழியே பற்றி இனி. இனி யார் புகுவார் எழு நரக வாசல், முனியாது மூரித்தாள் கோமின் கனிசாய கன்றறிந்த தோளான் கனைகடலே காண்பதற்கு நன்கறிந்த நாவலஞ்சூழ் நாடு. இனி யார் புகுவார் ஏழு நரகவாசல்? முனியாது, முனியாதுன்னா நரகம்,
நம்மை துன்புறுத்தாதுவாறு மூரித்தாள் வலிமையுள்ள தாழ்பால் கோமின் போட்டு சாத்துங்கள். நரகத்தை தம்மை துன்புறுத்தும் நரகத்தை முனியாது வலிமையுள்ள தாழ்பால் மூரித்தாள் கோமின் போட்டு சாத்துங்கள். இனி யார் புகுவார் 7 நரக வாசல் முனியாது மூரித்தாள் கோமின் கனிசாய கன்றறிந்த தோளான் கனைக்கடலே காண்பதற்கு நன்கறிந்த நாவலஞ்சூழ் நாடு. நாவல் அம்சூழ் நாடு அப்படின்னா அழகியதும் ஜம்பு தீபம் என்ற பெயருடைய நாட்டில் உள்ள மாந்தர். ஜம்பு தீபே பாரத வருஷே பரதகண்டே நம்ம சங்கல்பம் பண்ணும்போது சொல்கிறது. அந்த அழகியதும் ஜம்பு தீபம் என்று பெயருடையதுமான நாட்டில் உள்ள மாந்தர்கள் அசுரர்கள் விலங்கனிகளாக மரங்களில் அடர்ந்து நிற்க கன்று வடிவில் வந்த அசுரனை பகவான் அவற்றின் மீது வீசினான். அசுரர்கள் விலங்கனிகளாக மரத்தில் அடர்ந்து நிற்க இன்னொரு அசுரன் கன்று வடிவில் வர கண்ணன் அந்த இன்னொரு கன்று வடிவில் உள்ள அசுரனை எடுத்து அந்த மரத்தின் வீசி 2 பேரையும் அடித்தார். இவ்வாறு திண்ணிய தோளை உடைய பெருமானுடைய ஆபரண ஒலியுடன் கூடிய திருவடிகளை நாவலம் பெரிய தீவில் வாழும் மாந்தர் நன்கு அறிந்தனர். அழகியதும் ஜம்பு தீபம் என்று பெயருடையமான நாட்டில் உள்ள மாந்தர் நன்கு அறிந்தனர் அந்த கண்ணன் எம்பெருமானை. ஆதலால் இனி யார் புகுவார் 7 நரக வாசல்? இனிமே நரகங்களின் வாசலில் யார் போவார்கள்? யாரும் போகமாட்டார். இந்த நரகங்கள் நம்மிடம் கோபித்து நம்மை துன்புறுத்தாமல் இவற்றின் வலிமையுள்ள தாள்களை சாத்துங்கள், தாப்பா போடுங்கள் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.